யுவர் ஆனர், இந்த கொடூர சம்பவத்திற்கு முக்கிய காரணமே ரகுராம் ஜானகியோட சுயநலமும் பேராசையும் தான். அவங்களால உயிர் பலி ஏற்பட்டது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உங்க வாதத்தை முன்வைக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் அரசு தரப்பு சாட்சிகளை முழுசா விசாரிக்கிறதுக்கு விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். முதலாவது, இடுபாடுகளில் இருந்த பெண்ணின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் செல்வம் அவர்களை விசாரிக்கணும் யுவர் ஆனர். டாக்டர் செல்வம், டாக்டர் செல்வம், டாக்டர் செல்வம். உங்க பேரு? டாக்டர் செல்வம். உங்க மனைவி பேர் என்ன? யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்கிற கேள்வி இந்த வழக்குக்கு தேவையில்லாதது யுவர் ஆனர். பொறுங்க பிபி சார், விசாரணையோட முடிவுல இந்த கேள்வி தேவை இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்க சொல்லுங்க டாக்டர், உங்க மனைவி பேர் என்ன? சுஜாதா. அவங்க வேலைக்கு போறாங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. உங்க மனைவி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றீங்க, ஆனா அவங்க அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அந்த பணத்தை அவங்க அக்கவுண்ட்ல போட்டது யாருன்னு சொல்றீங்களா? அது அது அவங்க அப்பா வீட்ல இருந்து போட்டிருக்காங்க. அப்படியா? டாக்டர், உங்க மாமனார் பேர் என்ன? மருதகாளி. ஆனா முத்துங்கிற பேர்ல இருந்துதான் உங்க மனைவியோட அக்கவுண்ட்டுக்கு அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அந்த முத்து இதோ இருக்காரு, மாங்க் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய முதலாளி. நோட்டீஸ் யுவர் ஆனர். 60 வயது மதிக்கத்தக்க அந்த அம்மா அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததுனால இடிபாடுகள்ல சிக்கி உயிர் இழந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, சரியா? ஆமா.